ஒரு சந்தர்ப்பத்துல வேற ஒருத்தரை நமக்கு முன்னால இன்னொருத்தர் வந்து அவங்க வந்து இல்ல நீங்க செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே பாராட்டப்படும் போது நமக்கு வந்து ஐயோ நம்ம இதோட நல்லா செஞ்சிருக்கோமே, நம்மளது இன்னும் அழகா இருக்கே, நம்ம பிள்ளைங்க இன்னும் நல்லா பண்ணிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் பொறாமை. இதுல இருந்து ஒரு வகைப்பட்ட பொறாமை. இன்னொரு வகைப்பட்டது எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா, நிறைய நேரத்துல நமக்கு எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல, எனக்கு எந்த சொந்தக்காரங்களும் கிடையாது, என்னை யாருமே கவனிக்கிறதுக்கு இல்ல, நானே தான் எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கு, என் பேர்ல அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்ல, நான் வந்து என்னை வந்து யாருமே வந்து என்னை வந்து ஒரு மட்டமா நினைக்கிறாங்க, எனக்கு எதுவுமே நான் தகுதி அற்றவள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்ற சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில உயர்ந்து வரும்போது மற்றவங்க நம்மளை பார்த்து இவ எப்படி இருந்தாலே இப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்டாளே அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது இல்ல, அந்த அந்த சமயத்துல நம்மளுடைய சொந்த முயற்சினால நம்ம நிறைய வெற்றிகளை பெறும்போது மற்றவங்க நம்மளை பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும் போது நமக்கு வந்து என்னது ஒரு மகிழ்ச்சி. அவன் ஐயோ இப்படி இருந்த பொண்ணு இப்படி வந்துட்டாளே, இப்படி இருந்த கஷ்டப்பட்ட குடும்பம் இப்ப நல்லா வந்துருச்சே, அப்போ நம்மளை பார்த்து பொறாமப்படும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இது வந்து மற்றவர்கள் வந்து நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்மை பத்தி குறைவானாலும் சரிதான், நிறைவானாலும் சரிதான், குறைவா சொன்னா மனம் வரந்துரும், நிறைவா சொன்னா மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவுமே நமக்கு மன அழுத்தத்தை கொடுத்து மனச்சோர்வை கொடுத்து நம்மளை வந்து சமாதானமின்மைக்கு கொண்டு போய் விடுகிறது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே காரியத்துக்காக பொறாமப்படுறது இல்ல. இந்த பொறாமை எப்படி வருதுன்னா, ஆசை, பயம், நமக்கு ஒரு தெளிவில்லாத நன்மை, ரொம்ப நம்ம வந்து டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கும்போது, நமக்கு தோல்வி வரும்போது நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம கெடுக்குது, நம்ம உடலையும் பாதிக்குது. நீதிமொழிகள்ல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழி 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமை எலும்புருக்கி. சோ இந்த பொறாமப்படுறத பத்தி என்ன எலும்புருக்கின்னு நம்மளை வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணி விட்டுரும். அதுதான் வந்து நம்மளுடைய பொறாமையுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலை. இப்போ ஒரு மனுஷனுக்கு எதிரா ஒரு மனுஷன் வந்து ஒரு காரியம் செய்யும் போது எல்லா தீமையான காரணங்களுக்கும் ஒரு 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 காரணம் வந்து ஒரு பொறாமையா இருக்கிறத பாக்குறோம். ஒரு மனுஷன் மற்றவனது நல்ல வாழ்க்கை, புகழ், வெற்றி, செல்வம், அழகு என்ன இருந்தாலும் இவற்றை பார்த்து ஒரு எரிச்சல் பட்டு நம்மளை வந்து அதை வந்து ஒரு பொறாமப்பட வைக்குது. இப்ப இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருந்து நம்ம எப்படி வெற்றி பெறலாம்னு பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அப்ப அன்பு இருந்தா அந்த இடத்துல என்ன இல்லை, பொறாமை இல்லை. அப்ப நம்ம யாரிடமே நம்ம என்ன செய்யணும், யாரா இருந்தாலும் சரிதான், அது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ சொந்தக்காரங்களோ யாரா இருந்தாலும் சரிதான், நம்ம அவங்கள வந்து நேசிக்கிறதுக்கு கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்மளை போல உன்னை போல நீ பிறனை நேசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப நம்ம வந்து மற்றவங்களை நேசிக்கும் போது, என்னை மாதிரி நேசிக்கும் போது, சரி நான் எனக்கு கிடைச்சா சந்தோஷம், அவங்களுக்கு கிடைச்சாலும் சந்தோஷம், நான் நல்ல நிலைமைக்கு வந்தா எனக்கு சந்தோஷம், ஸோ அவங்க கஷ்டப்பட்டாங்க இப்ப நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் எப்படி நமக்கு வரும்னா, நம்ம வந்து நம்ம போல அவங்களை நேசிக்கும் போது, நம்மள மாதிரி அவங்களோட அன்பு கூறும்போது அந்த இடத்துல பொறாமைக்கு இடமே கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு சின்ன நான் சொல்றேன், பெரிய பெரிய நம்ம பொறாமப்பட்டு அவங்கள கொலை செய்யறாங்க இல்லைன்னா அப்ப அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன நமக்கே தெரியும். அப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும், இல்ல நான் வந்து வாயினாலே நம்ம சொல்லலாம், இல்ல இது நான் பொறாமப்பட மாட்டேன், நான் வந்து ஏசம்மையுடைய பிள்ளை, ஏசப்பா வந்து அவர்களை ஆசீர்வதிக்கணும், இன்னும் ஆசீர்வதிக்கணும், அநேக காரியங்களை ஆசீர்வதிக்கணும், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப முன்னுக்கு வந்திருக்காங்க, இல்ல அவங்களுக்கு வந்து அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்றதுனால நம்ம வந்து ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோம், அவங்க மேலான மேலான நிலைமைக்கு வர்றதற்கு அவங்கள நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாயிலை திறந்து ஜெபிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ஓடி போய் நம்ம எப்படி இருப்போம், நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா விளங்கிடுவோம், நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர பிள்ளைகளாக நம்ம மாறி விடுவோம். அது நம்ம மனசுதான். நம்ம அதனால நம்ம எதுவுமே நமக்கு கிடைக்க போறது இல்லை, சின்ன ஒரு பொறாமப்படுறதா எதுவுமே நம்ம கிடைக்க போறது இல்லை. அதுக்கு பதிலா நம்ம அவங்கள நம்ம ஆசீர்வதிக்கும் போது நிச்சயமா நம்ம மனசு சந்தோஷப்படும். கலாத்தியர் 5:22 நமக்கு ஆவியின் கனியை பத்தி நமக்கு சொல்லியிருக்கு. 9 கனி பற்றி 9 காரியம் அதுல சொல்லப்பட்டிருக்குது ஆவியின் கனியில. இந்த ஆவியின் கனியில நீங்க பாத்தீங்கன்னா
ஆஹ் நமக்கு வந்து சமாதானம் இருக்கும்போது நம்ம சந்தோஷம் வரும், அன்பு வரும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், நீடிய பொறுமை. ஏன்னா நம்ம சமாதானமா இருக்கும்போது நமக்கு பொறுமை கிடைக்கும், தயவு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு இறக்கம் பாராட்டுவோம், நற்குணம் இருக்கும், விசுவாசம், நம்ம விசுவாசிக்க முடியும், சாந்தம், இச்சை எல்லாமே நமக்கு எப்படி வரும்? நம்ம வந்து ஒரு அமைதியா ஒரு சாந்தமா இருக்கும்போது, ஒரு நம்ம எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நம்ம சந்தோஷமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த ஆவியின் கனி வந்து நமக்கு ஆஹ் நிறைய இருக்கும். அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, வீண் புகழ்ச்சியே இருக்கக்கூடாது, ஒருவர் ஒருவர் கோபம் போட்டாலும் ஒருவர் பேர் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள் வேத புஸ்தகத்துல நமக்கு சொல்லியிருக்கு. வீண் புகழ்ச்சியே இருக்கக்கூடாது, தேவையில்லை நமக்கு ஒருவர் மேல் ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்குங்கன்னு சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். இப்ப இன்னொரு 3 பேரை பத்தி நம்ம பார்த்தோம்னா, அதுல வந்து என்ன போட்டிருக்குன்னா, முதல்ல வந்து நம்ம யாரை பத்தி போட்டு பார்ப்போம்னா, காயினும் ஆபேல். எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான், ஒண்ணுமே யாருக்கும் அது புதுசான கேரக்டர்ஸ் கிடையாது. அந்த காயின் வந்து என்ன பண்றான், அவன் அண்ணன், அவன் வந்து அவன் 2 பேருமே காணிக்கை கொண்டு போறாங்க. கடவுள் வந்து ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சிடுறாரு. அவன் முழு மனசோட, கடவுளுக்கு முழு மனசோட நல்லதா பார்த்து எடுத்துட்டு போய் பலியிடுறான். இவனும் கொண்டு போய் பலியிட்டான். ஆனா இவனுடைய மனதை, முள்ளான மனதை கடவுள் பார்த்து என்ன பண்ணிடுறாரு, ஆபேலுடையதை அங்கீகரிச்சிடுறாரு. அப்ப அங்கீகரிக்கும் போது ஆதி ஆகமத்துல 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவன் அதை பத்தி கவலைப்படவே இல்லை பாருங்களேன். அவன் வந்து அந்த பொறாமையின் நிமித்தமாக தன்னுடைய சகோதரனை கொன்னு போட்ட பிறகு கூட அவன் உண்மையா தன் சகோதரன் மேல அன்பு செலுத்தி இருந்தான்னா, உண்மையா அவனோட இந்த நம்மளுடைய தம்பி இது அப்படின்னு சொல்லி அவன் மனசுல நினைச்சிருந்தான்னா நிச்சயம் கொண்டு போட்டிருக்க மாட்டான். சரி, நம்ம இந்த தடவை தம்பியுடைய காணிக்கைய சாமி ஆசீர்வச்சிருக்காரு, அடுத்த தடவை நம்ம காணிக்கைய ஆசீர்வதிப்பாருன்னு நினைச்சிருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணா, அவன் அங்கீகரிக்க உள்ளேன்னு தெரிஞ்ச உடனே எரிச்சல், அவனுக்கு பயங்கரமா எரிச்சல் உண்டாக்கி அவன் முக நாடி வேறுபட்டது பாருங்க. அவன் எரிச்சல் அடைஞ்ச உடனே எல்லாம் அவனுடைய குணமே மாறி போச்சு. கடவுள் கேக்குறாரு, உன் முகம் ஏன் நீ வந்து உன் முக நாடி ஏன் வேறுபட்டதுன்னு கேக்குறாரு. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், அவனை நீ ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரன் ஆபேலோட அவன் பேசுறான் போய் அவங்க அண்ணன் கூட பேசி உன்னோடதை மட்டும் அங்கீகரிச்சுட்டாரு. ஏன் சண்டை போட்டிருப்பானா இருக்கும் ஒருவேளை. வயல்வெளியில இருக்கிற சமயத்துல என்ன பண்ணிட்டான், அவனுக்கு விரோதமா எழுப்பி அவனுக்கு கொன்னு போட்டது கூட அவனுக்கு பிரச்சனை இல்லை, அதை பத்தி அவன் கவலையும் படல. அப்ப கடவுள் கேக்குறாரு, எங்க உன் சகோதரன் எங்க கேட்கும்போது அவன் என்ன சொல்றான், எனக்கு தெரியாது, நான் என்ன அவனுக்கு காவலாளியா? பாருங்க, கடவுள்கிட்டயே அவன் என்ன இவ்வளவு தைரியமா. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலா பொறாமை குணம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுதுன்றாரு பாருங்க. அப்ப அந்த பொறாமைக்கு எவ்வளவு மோசமான ஒரு குணம்ன்றத நம்ம பார்த்தோம்னா, அவர் சகோதரனையே கொல்ற அளவுக்கு அவனுடைய பொறாமை குணம் அவனுக்கு இருந்திருக்கு. இது முதலாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நம்ம வந்து இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு காரியங்கள், பொறாமைப்படுற காரியம் இருந்துச்சுன்னா, ஒருத்தர் நம்ம அன்பு செலுத்தணும்னா பொறாமைக்கு அங்க இடமே கிடையாது. ஸோ நம்மளை மாத்திக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள், நம்மளுக்கு நிகழ்ச்சிகள் நமக்கு பைபிள்ல இருந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கிறது. அடுத்ததை யாரை பார்க்கலான்னு பார்த்தோம்னா, யோசேப். யோசேப்புடைய ஸ்டோரி எல்லாருக்கும் நமக்கு நல்லா தெரியும். யோசேப்பு என்ன பண்ணான், அவங்க அப்பா கூட, அவனுக்கு வந்து அம்மா இல்லை, அதனால அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாரு, அவனை ரொம்ப நேசிச்சாரு. அவனை நேசிச்சதுனால அவங்க சகோதரர்களுக்கு ரொம்ப கோபம். அவர் நேசிச்சாரு, அவனுக்கு வந்து பெரிய என்னெல்லாமோ ஒண்ணும் பண்ணல. அவனை நேசிச்சதுனால அவனுக்கு ட்ரெஸ் நல்ல அழகு வந்து பலவர்ண அங்கிய வந்து அவருக்கு வந்து போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இவன் யோசேப்பு என்ன பண்ணுவான், யோசேப்பு நல்ல ஒரு பையனா இருந்ததுனால அவங்க செய்யற அன்னைமார் செய்யற துர்காரியங்கள் எல்லாம் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லுவான். இது வந்து அவங்க அப்பா அந்த தம்பி அந்த அண்ணன்மாருக்கு ரொம்ப கோவம். இப்ப நம்ம தப்பு செய்யறத கொண்டு போய் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்றான் அப்படின்னு அவன் மேல பொறாம, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அவன் மேல பொறாம கொண்டதுனால அவனை கொண்டு போய் குழியில தள்ளி போட்டு மீதியானர் கையில வித்து போட்டாங்க. கடைசியில பாருங்க, அவனை 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 அவங்க பொறாமை நிமித்தம் போட்டாலும் கடைசியில
அவன் தான் அவங்களுடைய குடும்பத்திற்கே சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு எல்லா இந்த பஞ்ச காலத்துல அவன் தான் சப்ளை பண்ணி அவங்க குடும்பத்தை முழுவதுமே காப்பாத்தினான். இந்த இடத்துல கூட யோசிப்பு நம்ம ஒரு நாள் கூட நம்மளை பார்த்து நம்மளை குழியில தள்ளிட்டாங்களோ, நம்மளை தள்ளிட்டாங்க, நம்மளை வந்து விரட்டி விட்டுட்டாங்க, வித்துட்டாங்க, அவன் வாழ்க்கையை நம்ம வந்து கதையா படிச்சுட்டு போறோம். ஆனா நம்ம ரியலா யோசிச்சு பாருங்க. சின்ன பையன், அவன் எந்த தப்புமே பண்ணல. அண்ணன்மாருக்கு சாப்பாடு தான் கொண்டு வந்தான். அப்பா கொடுத்த சாப்பாடு கொண்டு வந்த பையனை குழிக்குள்ள தள்ளி ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. சோ இவன் இவன் எந்த தவறும் பண்ணாத நேரத்துல கூட அவனை எல்லாம் கஷ்டப்படுத்தி அங்க போயும் அவன் எல்லா இடத்துலயும் கஷ்டம் தான் படுறான். எங்கேயுமே அவன் சமாதானமா இருக்கிற மாதிரி நமக்கு படிக்கவே இல்லை. எல்லா இடத்துலயும் அந்த சிறு வயதிலேயே அவன் எல்லாராலும் அவன் வந்து நொறுக்கப்பட்டு அவங்களால எல்லாராலையும் வந்து அவன் வந்து ஒடுக்கப்பட்டு கடைசியில கடவுளோட உயர்த்தினாரு. அவனுடைய பொறுமை காரணமா அவர் உயர்த்தப்பட்டான். இப்ப இந்த பொறாமை வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஆஹ் மனிதர்களுடைய வாழ்க்கையில கிரியேட் செய்யுது. இப்ப கூட நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அது அந்த இப்ப நியூஸ் எல்லாம் திறந்தோம்னா, நீ டிவியில பார்த்தோம்னா எல்லாம் பயங்கரமான நியூஸ். அதோடைய அதோடைய அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா எல்லாமே பொறாமை தான். அன்பு இல்ல. ஒரு தன்னை புருஷனை நேசிக்க தெரியல, மனைவியே நேசிக்க தெரியல, அம்மாவை அப்பாவை நேசிக்க முடியல, பிள்ளைகளை நேசிக்க முடியல, பெத்த பிள்ளைங்களை நேசிக்க முடியல, கூட பிறந்த சகோதர சகோதரியோட பிள்ளைகளை நேசிக்க முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பொறாமை. 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு நியூஸ் பாக்குறேன். அத்தை கூட அவனுடைய அண்ணன் பிள்ளைய கொண்டு போய் கிணத்துல கொண்டு வீசியிருக்கா. காரணம் பொறாமை. அவங்க மாமனார் மாமியார் அந்த பிள்ளைகள் மேல அன்பு செலுத்துறாங்கன்ற பொறாமை. பாருங்க, இப்போ வந்து எவ்வளவு மோசமான உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன ஒரு காரியம்தான், உலக பிரகாரமான ஒரு காரியம்தான். நம்ம அந்த உலக பிரகாரமான காரியத்தை நம்ம மேற்கொள்ளணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில அடிப்படையா நமக்கு தேவையானது அன்புதான். நம்ம யாரையும் நம்ம கோவப்படுத்த வேண்டாம், யாரையும் நம்ம வந்து திட்ட வேண்டாம், யாரையும் நம்ம வந்து ஒடுக்க வேண்டாம். ஏன் எப்படி ஒடுக்காம இருக்க முடியும்? எப்படி நம்ம அவங்களெல்லாம் நம்ம மேற்கொள்றதா நமக்கு வந்து அடிப்படையா நம்ம வாழ்க்கையில ஒரு அன்பு இருக்கணும். அன்பு இருக்கும்போது நமக்கு பொறாமைக்கு அங்க இடமே கிடையாது. 3வது ஒருத்தரை பத்தி பார்க்கலாம். அது வந்து யாருன்னு பார்த்தா நமக்கு தாவீது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தாவீதுடைய ஸ்டோரி. எவ்வளவு அவன் எப்படி ராஜாவாக்கப்பட்டான். 12 14 16 வயசு, 12ல இருந்து 16 வயசு இருக்கும்போதே அவன் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டான் சாமுவேலால. அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. ஆனா அவன் ராஜாவா ஆகும்போது நம்ம பார்த்தோம்னா அவனுடைய வயசு கிட்டத்தட்ட 30 வயசு இருக்குமா அவன் ராஜா ஆகும்போது. கிட்டத்தட்ட 14 வருஷம் நம்ம சவுலும் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனா அவர் கடவுளுக்கு கீழ்ப்படியாதனால கடவுளோட தள்ளி தாவீதை ராஜா வாக்குனா கூட தாவீது அவன் பின்னாலேயே போய் துரத்துறான் பாருங்களேன். 14 வருஷம். நமக்கு தெரியும் அந்த கதையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா தாவீது கொன்றது 16,000 பாட்டு பாடிட்டாங்க, சவுல் கொன்றது 1000 பாட்டு பாடிட்டாங்க. எப்படி எனக்கு வந்து மக்கள் வந்து என்னைய வந்து அவங்க குறைச்சு மதிப்பிட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு அதுல ஆரம்பிச்சது. அவனுக்கு பொறாமையின் காரணமாக 14 வருஷம் கடைசியில வந்து நிறைய சிச்சுவேஷன்ல தாவீது கையில சவுல் கையில சவுல வந்து தாவீதின் கையில ஒப்பு கொடுப்பாரு நிறைய சிச்சுவேஷன். ஆனா அவன் என்ன சொல்றான், அவனை தொடவே மாட்டான். ஏன்னா அவன் என்ன சொல்வானா, இது வந்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சவரு. ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு 1 சாமுவேல் 24 அதிகாரத்துல மட்டும் நம்ம பார்க்கலாம். நான் வந்து 9ஆம் வசனத்துல சவுலை நோக்கி தாவீது என்ன சொல்றான்னு பார்த்தா, உமக்கு பொல்லாப்பு செய்ய போகிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தையை நீங்க ஏன் கேக்குறீங்க? மற்றவங்க வந்து பொல்லாப்பு செய்ய போறான் உங்களுக்கு அப்படின்னு சொல்ற வார்த்தை நீங்க ஏன் கேக்குறீங்க? இதோ கர்த்தர் இன்று கெபியிலே உண்மை என் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. நான் வந்து உன்னை கொல்லணும்னா நான் கொன்னு போட்டிருக்கலாம். சிலர் எல்லாம் கொல்ல போட சொன்னாரு. ஆனாலும் நான் என்ன பண்ணல, தப்பு விட்டுட்டேன். ஏன்னா நான் வந்து நீர் வந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரு, நான் உங்களை தொட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்ப காரணம் இல்லாம அவன் சமாதானம் இல்லை அவனுக்கு உள்ளால. ஏன்னா அவனுடைய நோக்கம் எல்லாம் ராஜாவா உட்கார்ந்துகிட்டு சவுல் ஒரு தனிப்பட்ட மனுஷனை வேட்டையாடுறதுக்கு போறான்.
அவனுடைய வேலை அது கிடையவே கிடையாது. அவனுடைய வேலை என்னது? நாட்டை வந்து ஆள்ற வேலை. நாட்டை ஆள்றதை விட்டுட்டு சவுல் தாவீது பின்னால போய் அவனை வேட்டையாடிட்டு இருந்தான். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பொறாமை தான். இன்னைக்கு இப்போ இருக்கிற நம்ம சிச்சுவேஷன்ல இந்த பொறாமை வந்து ரொம்ப மோசமான ஒரு குணமா இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான். இது வந்து நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரிதான், மற்ற எந்த மக்களா இருந்தாலும் சரிதான், இந்த பொறாமை வந்து பயங்கர மோசமான ஒரு குணமாக இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல யாரானாலும் சரிதான், ஒரு சின்ன காரியம் ஆனாலும் சரிதான், அந்த பொறாமை தான் மேலோங்கி நிக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுக்கு அன்பு இல்லாததான். இப்ப நம்ம அன்பு அன்பு செலுத்துறவர்களா இருக்கும்போது சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த சமாதானத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம வாழ முடியும். இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருக்குமே, நமக்கு யாருக்குமே பொறாமப்படுறதுலாம் ஆசையே கிடையாது. எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளா தான் நம்ம ஆசைப்பட வச்சுக்கணும். எல்லாருமே கடவுள்கிட்ட நம்மளை கொடுத்துட்டு கடவுள்கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணிட்டு கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க நம்ம காத்திருக்கிறோம். அப்ப நம்ம யாரை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு பயம், பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வளரும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட நிறைய காரியங்கள் நம்மளை கைவிட்டு போகும்போது, நமக்கு நமக்கு வர வேண்டியது நமக்கு வராம போகும்போது, நாம என்ன செய்றோம், நமக்கு நம்ம 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 கிறிஸ்தவங்களாகி நம்ம என்ன பண்ணோம், இந்த கடவுளின் உதவியோடு இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை நம்ம வந்து மேற்கொள்ளணும். அப்போ இப்படி கடவுளுடைய உதவியோடு நம்ம மேற்கொள்ளும் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். நிறைய சந்தர்ப்பங்கள்ல கஷ்டமா தான் இருக்கும். நம்ம வர வேண்டியது நம்ம விட்டு போகுது, நமக்கு வர வேண்டிய காரியங்கள் நமக்கு கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நிறைய நேரங்கள்ல நமக்கு வந்து ஒரு எரிச்சல் வரதான் செய்யும். ஆனா நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம், கடவுள் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற வல்லவரா இருக்கிறார். அப்போ நம்ம அவர்கிட்ட போய் நம்மளை டோட்டலா முழுவதுமாக அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, சமாதானத்துக்கு தேவன் என் கூட இருக்கீங்கப்பா, நான் இந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி இதுல வந்து நான் வந்து இதுல கொஞ்சமும் எனக்கு தர வேண்டிய இந்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதமாக, உலக பிரகாரம் ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, ஆத்ம பிரகாரமா ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, கடவுள் நமக்கு தர வேண்டியதை நம்ம அது எப்படி யார் தடுத்தாலும் அது வந்து நமக்கு கிடைக்கும் கட்டாயம். அதுல யாருமே சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருந்தாலும் சரிதான். நம்ம ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் 1000 பேர் வந்து தடுத்தாலும் அதை கடவுள் நமக்கு தருவதற்கு வல்லவரா இருக்கிறார். அதனால நம்ம கவலை கொள்ளவே வேண்டாம். நம்ம கோணலால நம்மளால யாரால நேராக்க முடியுமா? நம்மளால யாராலையும் நேராக்க முடியாது. அதனால நம்ம வந்து எந்த காரணத்துக்காகவும் யார யார குறிச்சியும் நம்ம பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டியது கடவுளுக்குள்ளால இருக்கும்போது அந்த ஒரு குணத்தை நமக்கு கடவுள் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். சமாதானத்தின் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கணும்னா நமக்கு மன்னிக்கிற தன்மை முதலாவது வேணும். இந்த பொறாமை வந்து நம்மளை விடுதலை பண்ணி உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நமக்கு தந்தார்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்து பிளஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, இதெல்லாம் வந்து அடிஷனலா நமக்கு ஆவியின் கனி வந்து நமக்கு அடிஷனலா கடவுள் கொடுப்பாரு. இப்ப நம்ம பொறாமப்படல. அப்ப அன்பு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அன்பு வரும்போது சந்தோஷம் வரும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, இது எல்லாத்துக்கும் நீங்க பேக் பாத்தீங்கன்னா அந்த அன்பு. இப்ப நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கும்போது எல்லார்கிட்டையும் சரிதான். நமக்கு நன்மை செஞ்சவங்களா இருந்தாலும் சரிதான், இல்ல நமக்கு தீமை செஞ்சவங்களா இருந்தாலும் சரிதான், நம்ம அண்டை வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரிதான், யாரா நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நம்ம வந்து கிறிஸ்துவை வெளிக்காட்டணும்னா, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும்னா நம்ம அன்பு தான் முக்கியமான காரணம். ஸோ அந்த அன்பு நமக்குள்ளால இருக்கும்போது நம்ம எந்த விதமான கடவுள் பிரியமில்லாத காரியமும் செய்ய மாட்டோம். அப்படிப்பட்டதான ஒரு காரியம், நமக்கு ஒரு சமாதானம், நமக்கு வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும்னா நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையற்ற காரியங்கள்ல பொறாமைப்படுவதை விட்டுவிட்டு ஒரு ஒருவர் பேரில் ஒருவர் நான் என்ன நேசிக்கிற மாதிரி மற்றவரை நேசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கடவுள் பார்த்துட்டே இருக்கிறாரு இல்லையா? அவர் அவர் நமக்கு நம்மளுடைய செய்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எரிச்சல் படுறானா, கோவப்படுறானா, இவன் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. நம்ம வந்து எப்படி இப்போ வந்து எங்கேயாவது போனா அதுல போட்டிருப்பாங்க, யூ ஆர் அண்டர் சர்வேலன்ஸ், கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு போட்டிருப்பாங்க. எங்க போனாலும் அந்த கேமரால நம்ம ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பேச்சு எல்லாம் கடவுளுடைய பார்வையில நம்ம எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. நம்மளுடைய புஸ்தகத்தை எழுதிக்கிட்டே இருக்காரு அவர் சுவாமி. இப்போ நம்ம எல்லாம் நல்லதுதான் நம்மளை பத்தி எழுதணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து
நிச்சயமாக மாற வேண்டியதா இருக்கு. எந்த இடத்துல மாத்தணுமோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் கடவுள் வச்சிருப்பாரு. அது அவங்கவங்களுக்கு தான் தெரியும். அங்கங்க நம்மள மாத்திக் கொள்ளுவது அவசியமா இருக்கிறது. கடவுள் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துவோம் அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கூட நம்மள கரத்துல கொடுக்குற இயேசு சுவாமி தகப்பனே, இந்த உலகத்தில் வாழும்போது நிறைய எங்களுக்கு போராட்டங்கள் இருக்குப்பா. நிறைய எங்களுக்கு சோதனைகள் எங்களுக்கு வருது சுவாமி. எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும்னா நாங்க உம்முடைய உதவியோடு மட்டும்தான் ஏசப்பா நாங்கள் மேற்கொள்ள முடியும். நீங்க அதை எங்களுக்கு தருவீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும் சுவாமி, வேலைக்கு போற பிள்ளைகளா இருக்கட்டும் கர்த்தாவே, இல்ல வீட்டுல இருக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும் சுவாமி, எங்களுக்கு பலவிதமான சோதனைக்குள்ளாக நாங்க பிரவேசிக்கும் போது அப்பா, நீங்க எங்களுக்கு எல்லா விதமான சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை நாங்க சரியான வழி நடத்துவதற்கு நீங்க உதவி செய்யணுமா கெஞ்சிருக்கிறோம் சுவாமி. ஆவின் கனையில எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் எங்களை நேசிக்கிற மாதிரி பிறரை நேசிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை யாராலும் பறித்துக் கொள்ள முடியாது. அதை நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. தேவையை சந்திங்க சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவையை என்னென்று நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அந்த தேவையை சந்தித்து அவர்களை நீர் இன்னும் மேலான நிலைமை கொண்டு வந்து கர்த்தாவே நீ ஆசீர்வதிக்கணுமா கெஞ்சிருக்கிற விசேஷமாக தகப்பனே. அந்த செக்கச்சேரி பகுதியில் செய்யப்படுற எல்லா ஊழியங்களையும் உடைய கருத்துல கொடுக்குறோம்ப்பா. வருகிற எல்லா மக்களையும் உடைய கருத்துல கொடுக்க விசேஷமாக தகப்பனே. தேவி சகோதரியுடைய கணவனை உடைய கருத்துல கொடுக்குறோம் இயேசு சுவாமி. அப்பா, மகனுக்கு இருக்கப்பட்ட எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் கத்தாவே நீங்க சுகப்படுத்திட்டீங்கன்னு நம்பி நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா, இந்த நேரத்தில் தானே கத்தாவே நாங்கள் மகளிடமிருந்து ஒரு நல்ல ஒரு சாட்சி மேல் இறங்கி கத்தாவே. அப்பா, இந்த நேரத்தில் தானே சுவாமி ஆசீர்வாதத்தை நீங்க பொழிகிறதற்காக நன்றி இயேசு சுவாமி. நாங்கள் வந்தது இந்த குழுவைக்கு வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக நீ உதவி செய்ததற்காக நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொரு வாரமும் தகப்பனே இன்னும் அநேக மக்களை கூட்டி சேர்த்துருங்கப்பா. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் கத்தாவே இந்த குழுவையில் கலந்து கொண்டு ஆண்டவரே அவர்கள் உமக்குள்ளாக வளர்வதற்கு தகப்பனே அது பலனடைக்க நீங்க உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. உங்களுடைய கரத்துல கொடுக்குறோம்ப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. துதிக மகிமை எல்லாவற்றையும் கத்தாவே உங்களுடைய நாமத்தினாலே இந்த நேரத்திலே கொடுக்கிற விசேஷமாக இந்த நேரத்தை பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆண்டவரே சுஷிலா அண்ணியை கூட நினைவு கூறும் கத்தாவே. மகளுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. ஆண்டவர் எத்தனையோ வருடங்களாக சுவாமி ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவரே டிஸ்டன்ஸை கூட பொருட்படுத்தாமல் மகள் ஆண்டவர் அங்க போய் சென்று கத்தாவே எத்தனையோ மக்களுக்கு அவங்க ஊழியம் செய்யறாங்கப்பா. அதற்காக கூட கொடான கொடியான சோத்திரங்களை செலுத்துகிறோம் ராஜா. இந்த நேரத்தில் கூட தகப்பனே மகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளையோடு கூட இருக்கட்டும் கத்தா. இன்னும் அநேக பிறந்த நாட்களை காண்க உதவி செய்யுங்க சுவாமி. செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கூட உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. அவளுடைய மன விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுங்கப்பா. அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சிருக்குங்க. உச்சம் தலைமை உள்ளங்கால் வரையமாக உடைய கிருபினால் ஆண்டவரை உடைய இறக்கங்கள் கத்தாவே பிள்ளையோடு கூட இருக்க வேண்டுமா கெஞ்சிருக்குங்க. ஆசி வச்சு காத்துக்கொள்ளுங்கப்பா. துதிக நான் மயமை எல்லாவற்றையும் உண்மைக்கே செலுத்துகிற மீட்ப பாதம் பணிந்து கெஞ்சி முன்னாடிகிற வன்மை பிதாவே. ஆமேன். நன்றிம்மா. தேங்க்யூம்மா. இந்த நாளிலே கூட போன மாதத்துல 4ஆம் தேதி முதல் வாரத்திலேயே மெசேஜ் கொடுத்தாங்க. சமாதானத்தை குறித்து சொன்னாங்க. அந்த சமாதானம் எப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு இந்த நாளில அந்த சமாதானத்தை கெடுக்கிறது என்ன முதல் பாயிண்ட்டை சொன்னாங்க. பொறாமை தான். அந்த பொறாமை இருக்கக்கூடாது. அந்த பொறாமையை கொடுத்து 3 பாயிண்ட் நம்ம 3 பேரு நம்ம மத்தியில வைத்திருக்காங்க. எல்லாரும் கேட்டிருக்கிறோம். காயனையும் ஆபேலையும் குறித்து சொன்னாங்க. ஆபேலினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார்ன்னு சொன்னாங்க. யோசேப்பை சொன்னாங்க. இந்த சகோதரர்கள் அவர் மேல் பொறாமை கொண்டாங்க. இங்க காயனும் பொறாமை கொண்டுதான் அவரை சாகடிச்சாங்கன்னாங்க. தாவீதை குறித்து சொன்னார். சவுல் அவர் மேல பொறாமை கொண்டாரு அப்படின்ட்டு. இப்ப அந்த பொறாமையை நம்ம எப்படி மேற்கொள்ளணும்னு சொன்னா நமக்கு அன்பு இராவிட்டால் ஒண்ணுமே இல்லை. அன்பு இருந்தால்தான் அந்த பொறாமை இல்லை. அன்பு இருக்கும்போது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அநேக வசனங்களை சொன்னாங்க. 1 கொரிந்தியர்ல, அதே போல கலாத்தியர்ல சொல்லியிருக்காங்க. எல்லாருமே கேட்டிருக்கிறோம். நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்க இதுல இருந்து சொல்லலாம்? இதுல நான் என்ன தெரிஞ்சிட்டேன்னா, இப்போ சகோதரருக்குள்ள மற்றவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குள்ள மற்றவங்களுக்குள்ள இருக்கும்போது அப்ப ஏதாவது சொல்லும்போது நமக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா? இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை என்னோட கூட பேசியிருக்கிறது. சொன்ன எல்லா வார்த்தைகளுமே அருமையா இருந்தது. இதை நானும் கடைபிடிக்கணும். என்னில இருக்கிறது இதுல ஏதோ இல்லைன்னு சொல்லவே முடியாது. இருக்கு.
எனக்கு அதனால இந்த வார்த்தைகள் வந்திருக்குது. அப்ப அது போல வரும்போது இந்த வார்த்தைகளை நினைக்கும்போது நம்ம அதுலேருந்து விடுபடுவோம். இந்த வார்த்தைகள் வந்து அதிகமாய் நம்ம என்ன பண்ணணும் யோசிச்சுட்டு, அதன்படியே நம்ம மறக்கும்போதும், அதை எடுத்து பார்க்கும்போதும் நமக்கு ஞாபகம் வரும். அந்த நாளிலே சொன்னதுக்காக நன்றி. நானும் இதுல தெரிஞ்சுட்டேன். நீங்க யாராவது ஏதாவது சொல்ல போறீங்களா? சரி. நம்ம இந்த நாளிலே கூட குளோசிங் பிரேயராக அம்மா நம்ம ஆவிக்குரிய தாயார் அவர்கள் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அம்மா நீங்க ஜெபம் பண்ணி முடிங்க. அம்மா ஜெபம் பண்ணுங்கம்மா. கேக்குதாம்மா? கேக்குதுங்கம்மா. சரி. ஓகே. பண்ணுங்க. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அற்புதமான இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மாதத்தின் முதலாம் வாரத்திலே ஆண்டவரே 2ஆம் தேதியிலே உடைய சமூகத்தில் நாங்கள் பிரார்த்திக்கிற பாக்கியத்தை ஆண்டவரே ஒரு சில குடும்பங்களுக்கு ஒரு சில பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு சில வாலிப பிள்ளைகளுக்கு கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் கிடைக்காத அந்த அருமையான நேரங்களை அடிமைகளுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரை அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாய், அதை கற்றுக்கொள்ள முடியாய், தெரிந்து கொள்ள முடியாய், ஆலோசனைகளை நாங்கள் நாளிலே கேட்க முடியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருவிகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மாதத்தின் முதலாம் வாரத்திலே ஆண்டவரை நாங்கள் முன்னோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்ட அருமையான வசனங்கள் ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பொறாமை என்பது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடாத ஒரு காரியம், தெரிந்து கொள்ளாத ஒரு காரியம் ஆண்டவரே. நாங்கள் அதை பின்பற்றி நடக்காதபடி ஆண்டவரே, பொறாமை எங்கள் வாழ்க்கையிலே மேற்கொண்டு விடாதபடி, எங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்து நாங்கள் ஒருவர் நேசிக்கக்கூடிய அன்பு செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதன் மூலமாக வேதாகமத்திலே உள்ளவர்கள் பொறாமைப்பட்டதினாலே நடந்து கொண்ட காரியங்களை நாங்கள் விதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கொலை செய்கின்ற அளவுக்கு அவர்கள் துணிகரமாக இந்த காரியங்களை பொறாமையினாலே செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை எங்களை இதயத்தை விட்டு அகலும்படியாய், எங்களை ஏற்றி விட்டு தூரமாய் மாற்றி அமைக்கும்படியாய் கூட கர்த்தர் இந்நாளில் நம்முடைய தயவுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். நாங்கள் பொறாமைப்படாதபடி ஆண்டவரே அன்பு செலுத்துகின்ற ஒரு அருமையான பாக்கியத்தை ஆண்டவரே நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, அதை எங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்கு எங்களுக்கு நீ சொன்ன நல்ல ஆலோசனை மகளின் மூலமாக எங்களுக்கு இந்த ஆலோசனைகளை நாளிலே கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கலந்து பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் முடி சாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிய பிள்ளைகள், குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரையுமே கத்திருக்கிறவையா நீங்கள் தாங்கி வழிநடத்துங்க. என்னுடைய குறை குற்றங்களாகி ஆண்டவரை பெருமையான முக்கியமான பாவமாகிய பொறாமையை நான் மேற்கொண்டு வாழ முடியாய் கூட கர்த்தர்களுக்கு உதவி செய்து நல்ல ஆலோசனைகளை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவர் செய்தி கொடுத்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ரிட்டைர்மெண்ட் காலத்திலும் கூட ஆண்டவரை இந்த ஒழித்து செய்ய முடியாய் ஆண்டவர் அநேகருக்கு சத்திய ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்க முடியாத நல்ல ஒரு பாக்கியத்தை ஒரு வாழ்வை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஸ்தோத்திரம். குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் மூலியமாக நீங்கள் ஆசீர்வதிங்க. மகனையும் மருமகளையும் கர்த்தர் மூலியமாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகோதரியின் குடும்பத்தையும் ஆண்டவர் அவருடைய அருமையான பிள்ளைகளையும் கர்த்தர் எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்துல சமாதானமாக சௌக்கியமாய் வாழ முடிய கூட கர்த்தர் நீங்கள் உதவி செய்யணுமே கெஞ்சி கொண்டாடும். இதை பொறுப்பாய் நடத்துகின்ற ரைசாக்காக எனக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்து அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை முழுமையாக நீங்கள் தாங்கி வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. பிள்ளைகளை முற்றிலுமாய் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு வேண்டிய கிருபை பாராட்டுங்க ஆண்டவரை. ஊழியத்தை விட்டு விடாதபடி ஊழியத்தில் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவரை. மற்றவர்களுக்கு தைரியமாய் ஆண்டவரை வசனங்களை போதிக்கத்தக்கதான தன்மையான ஊழியத்தை தொடர்ந்து நடத்த அவளுக்கு வேண்டிய கிருபை அவர்களை அதிகமாக்கிட்டாங்க. யாரும் வரக்கூடாது வரலங்கிற நினைவோடு இல்லாதபடிக்கு ஆண்டவரை தொடர்ந்து வருகின்ற மக்களை கர்த்தர் முழுமையாக பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி அவர் மூலமாக ஆண்டவரே அந்த குடும்பத்தின் மூலமாக அந்த ஊழியர்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறேன். அதை முழுமையாக எல்லா மக்களும் தெரிந்து கொள்ள முடியாது, எல்லா வாலிப பிள்ளைகளும் கற்றுக்கொள்ள முடியாது கூட கர்த்தர் இந்நாளிலே நீ தயவு செய்வனமாய் கெஞ்சி மன்றாடுவர் ராஜா. தொகுத்து வழங்கிய கிருப சாலமோனுக்காக அவருடைய அருமையான பிள்ளைகளுக்காக அவருடைய கணவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்து அந்த பிள்ளைகளை ஊழியத்தில் இணைத்து ஊழியத்தை விட்டு தூரமாய் போய் விடாதபடி ஆண்டவர் எங்கள் அருகாமையிலே வைத்து ஊழியர்களை நிறைவேற்றி கொண்டு வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். செய்து வருகிற எல்லா சின்ன சின்ன உதவிகளுக்காக, எல்லா விதமான தேவைகளுக்காக கூட அவள் மூலமாக அந்த பகுதியிலே எங்களுக்கு செய்து கொண்டு வர நல்ல ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதில் நாங்கள் நிலைத்திருக்க முடியாத ஒரு பாக்கியத்தை மட்டும் எங்களுக்கு உருவாக்கி நீ கொடுக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுவோம். நாளைக்கு நடக்கவிருக்கும் பெண்கள் கூட்டத்தை கூட எங்களுக்கு அருமையாக ஆசீர்வதித்து தாங்க.
அநேக பெண்கள் அவங்க பின்வாங்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, ஜெபிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை உருவாக்கி கொடுங்க. ஜெபிப்பதன் மூலமா மற்றவர்களை நாங்கள் தாங்குகிறோம், ஜெபத்திலே அவளை பாதுகாத்துக் கொள்கிறோம் என்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இருக்கும்படியாக கூட கர்த்தர் நீங்கள் உதவி செய்வனுமா கெஞ்சி மன்றாடுவோம் ராஜா. தெருவிலையும் எங்களோடு கூட வாங்க, தங்கியிருங்க. எனக்கு கூட ஒரு ஆண்டை நீங்கள் கூட்டி கொடுத்துருக்கீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதில் என்னால் என்ன பயன்பட முடியுமோ பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறீரோ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்வனுமாய் கெஞ்சி மன்றாடுகிறார். தொடர்ந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் வரப்போகிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆசீர்வாதமான நேரமாக எங்களுக்கு மாற்றி அமைத்து கொடுக்கும் திருக்கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதிகரம் ஞாபகத்தை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகரின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆமேன். ஆமேன். சோத்திரம்மா, சோத்திரம், சோத்திரம்மா. ஸ்தோத்திரம்ப்பா. நாளைக்கு பார்க்கலாமா? சோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்மா, ஸ்தோத்திரம்மா. ஸ்தோத்திரம். சரி சொன்ன அம்மா